காலை வணக்கம். பதிவகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா இன்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம். ஓகே, இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. வரும் நல்ல வேலை ஏதோ ரெசிபி சொல்லுங்கன்னு கேட்டுருங்களோன்னு நினைச்சேன். என்னப்பா எல்லாத்துலயும் எல்லா இடத்துலயும் அப்படிதாங்க கேக்குறாங்க. ஃப்ரீயா விடுங்க, நாம தான் டிஃப்ரெண்டா வந்து ட்ரை பண்ணுவோம். ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரெசல்யூஷன் வந்து இன்னைக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்னில இருந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கடைபிடிப்பேன். ஓகே, இந்த விஷயத்தை வந்து நான் என்னைக்குமே கடைபிடிக்கணும்னு நினைச்சிருக்கேன். இன்னைக்கும் அதான் நினைக்கிறேன், நாளைக்கும் அதான் நினைப்பேன். என்னைக்குமே வந்து கிளீன் ஹார்ட்டோட பாசிட்டிவ் தாட்டோட இருக்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம அதை உள்ளே வச்சுக்காம எல்லாருக்கிட்டையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாரோட வாழ்க்கையிலும் அட்லீஸ்ட் ஒரு குட்டி பர்சன்டாவது ஒரு செம்மை ஹாப்பினஸை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான் வந்து வருது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த நான் யார்கிட்ட சொன்னாலும் ஓகே, நான் இன்னில இருந்து வந்து இந்த ஒரு விஷயம் வந்து செய்ய மாட்டேன், இல்ல இன்னில இருந்து நான் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற நான் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் தான் வந்து எல்லாரோட பதிலையும் நான் பார்த்திருக்கேன். ஸோ நீங்க மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி இல்லாம வந்து கொஞ்சம் வந்து பொதுவா வந்து சொல்லியிருக்கேன். கண்ணு கலங்க வச்சுட்டு மிஸ்டர் வரும் மேக்கப்லாம் கலையிலேயே பட் இனிமே இன்னைக்கு ஏன் வந்து இவ்வளோ நம்ம நல்லவங்களா பேசிட்டு இருக்கோம், ஒரு பாசிட்டிவ் தாட்டோட ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ஸாகவே இருக்கு எங்க பார்த்தாலும் ஃபுல்லா வந்து இருக்கு இல்லையா? ஸோ அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். ஒருத்தருடைய வாழ்க்கையிலயோ இல்ல நம்மளுடைய வாழ்க்கையிலயோ சரி, இல்ல ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை வந்து நீங்க ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக். ஓகேங்க, என்னத்த மாற்றத்தை ஏற்படுத்துறது, எவ்வளோ பிரச்சனைங்க இருக்கு. பிரச்சனைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரியவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்கலாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு அந்த அட்வைஸ் நல்லாவே இல்லைனா கூட அவங்களாம் வந்துட்டு போனோடனே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அப்பா இவங்க வரதுக்கு நம்ம இனிமேல் பிரச்சனையே வந்து பார்க்காம இருக்கலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி கூட யோசிப்போம். பட் அந்த பெரியவங்க எல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க, ஆஃபீஸ்ல கொலீக்ஸ் கிட்ட எல்லாருமே சொல்லி ஷேர் பண்ணி அவங்க திருப்பி நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அதுவுமே இப்போ வந்து நம்ம பிரச்சனையே அவனுக்கு சொல்லணும், அவன் சொல்லிட்டா என்னோட வீக்னஸ் அவனுக்கு தெரிஞ்சிருமோன்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லாருமே இப்போ வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி எல்லாமே செல்ஃப் சென்டர்டா இல்லை செல்ஃபிஷா மாறிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4 பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொன்னாலே நம்ம மாறிடுவோம், நம்ம மைண்ட் செட் மாறிடுவோம்னா யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா? அப்படி வந்து நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்டுட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அட்வைஸை விட ஒரு நல்ல சப்போர்ட் வேணும் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க. சோ அது மாதிரி ஒரு சப்போர்ட் கொடுக்குற ஒருத்தவங்க தான் இன்னைக்கு நம்ம கெஸ்டா வந்துட்டு மேக் எ டிஃபரன்ஸ் டேல வந்து பேச போறாங்க. ஸோ பாருங்க, மேக் எ டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து என்னைக்குமே வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு அது மெயினாக இருக்கணும் அப்படின்றது. அதை வந்து ஏதோ சொல்லுவாங்களே, ஊர் புள்ளியை ஊட்டி வளர்த்தா நம்ம வீட்டில் இருக்க மரம் தானா வளர்ந்துருமா, நம்ம புள்ள தானா வளர்ந்துருமா? பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்ல விஷயத்தை கூட நாங்கள் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். எல்லாமே கரெக்டாக புரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல விஷயத்துக்கு அப்புறமா. அதாவது அந்த வழக்கமாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத எனக்கு எப்பவுமே பெருமையாக இருக்கும். ஏன்னா நம்மளே ஒரு குழப்பத்தில் வந்தாலும் இந்த முத்திரை கற்றுக்கிட்டோன்னு ஒரு தெளிவாயிரும் இல்லையா? வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அதிக தூக்கத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்றது நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். பொதுவாக வந்து தூக்கம் என்பது ஆகாயத்தன்மையில் உள்ளது. தூக்கம் இல்லாட்டி வந்து நமக்கு பல நோய்கள் வரும். ஆனால் அதிக தூக்கமாக இருந்தால் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் போயிடும் இல்லையா? அதனால் வந்து அளவான தூக்கம் எப்போவுமே நல்லது. மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்றது மனசில் வச்சுக்கோங்க. அந்த அதிக தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு 3 முதிரைகள் இருக்குது. முதல் முதிரை வந்து சுக்ரீவ முதிரை, இரண்டாவது வவ்வால் முதிரை, மூன்றாவது ஆபி முதிரை. இந்த 3 முதிரைகளையும் வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். நம்ம முதல்ல வந்து சுக்ரீவ முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் சுண்டு விரலும் மோதிர விரலும் இப்படி உள்பக்கமாக அப்படி கோர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கோர்த்துட்டு அப்படி கையை க்ளோஸ் பண்ணிக்கணும், கையை மூடிக்கணும். இப்போ நடுவிரல் இரண்டையும் ஒன்றை ஒன்று தொட்டு வச்சுருக்கணும். உங்களுடைய ஆள்காட்டி விரல் வந்து நடுவிரலினுடைய நகைக்கண்ணுக்கு கீழே இப்படி தொடணும். அந்த மாதிரி பெருவிரலை கொண்டு வந்து அந்த விரலினுடைய முதல் கோட்டு பக்கத்தில் இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து சுக்ரீவ முதிரை. இது ஒரு அற்புதமான முதிரை. தனிப்பட்ட முறையில் செய்யும்போது நம்மளுடைய தைமஸ் சுரப்பியை தூண்டக்கூடிய ஒரு முதிரை. அதிக தூக்கமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த முதிரை செஞ்சால் நமக்கு ஒரு விழிப்பு நிலை வரும். இது முதல் முதிரையாக செய்யணும். இரண்டாவது முதிரை நம்மளுடைய வணக்கம் வைக்கிற மாதிரி வைங்க. இந்த மாதிரி வணக்கம் வச்சுட்டு 3 விரல்களை, அதாவது நடுவில் இருக்கக்கூடிய 3 விரல்களையும் இப்படி மடிச்சுட்டு சுண்டு விரல் ஒன்றோட ஒன்று தொட்டுட்டு பெருவிரலை கொண்டு வந்து ஆள்காட்டி விரலினுடைய பக்கவாட்டில் இப்படி வைக்கணும். இந்த முட்டியெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கணும். இந்த முதிரைக்கு பேர் வவ்வால் முதிரை. இது இரண்டாவது செய்ய வேண்டியது. மூன்றாவது முதிரை பாருங்கள், உங்களுடைய அதே மாதிரி வணக்கம் வைக்கும்போது ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் மடித்து இப்படி உள்ளே கொண்டு போயிடணும். நடுவில் இருக்கக்கூடிய இந்த 2 விரல் மட்டும் இப்படி நீட்டி இருக்கணும். பெருவிரல் வச்சு அந்தந்த விரல் ஆள்காட்டி விரலை வந்து கொஞ்சம் இப்படி உள்பக்கமாக அழுத்தி பிடிக்கணும். இது வந்து ஆபி முத்திரை. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். முதல்ல சுக்ரீவ முதிரை இது மாதிரி வச்சு அப்படி செய்யணும். இது முதல் முதிரை. இரண்டாவது முதிரை வவ்வால் முதிரை, இந்த மாதிரி செய்யணும். மூன்றாவது முதிரை ஆபி முதிரை. இதில் ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் இப்படி மடித்து உள்ளே வச்சுட்டு பெருவிரலை கொண்டு வந்து இப்படி பிடிக்கணும். இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு முதிரையும் 20 நிமிடம் செய்ய வேண்டும். இது வந்து தூக்கத்தை கட்டுப்படுத்துறது மட்டுமல்ல,
நமக்கு வந்து ஒரு அதி அற்புதமான ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய முத்திரைகள் இது. நம்மளுடைய இளமையை பாதுகாக்கக்கூடிய முத்திரைகளும் கூட. இது தொடர்ந்து செஞ்சுட்டு வரவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி அதிக தூக்கமாக வந்துச்சு அப்படின்னா மூலிகை என்ன பயன்படுத்தலாம்னா, தேயிலை இருக்குது பாருங்கள், அதாவது க்ரீன் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை தேயிலை இலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு வந்து லவங்கப்பட்டையினுடைய தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டின தண்ணியில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து வெதுவெதுப்பாக குடிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சுறுசுறுப்பாயிரும். இந்த மாதிரி எளிமையான மூலிகைகளும் அருமையான முதிரைகளையும் கற்றுக்கிட்டு மறக்காமல் மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாமே தமிழர்களுடைய பாரம்பரியம் என்பதை பறைசாற்றுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்ன மாதிரி மைண்ட்லாம் கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுல. இனிமேல் நம்ம அந்த அளவுக்கு பெருசாக பேச மாட்டோம்னு நினைக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஜாய் ஆஃப் கிவிங் வீக்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகம் தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லையும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே வருது. ஸோ அது வந்து அந்த ஒரு வீக்கில் மட்டும் கிடையாது, எப்போ நம்மளுக்கு தோணுதோ அப்போ வந்து பண்ணலாம். எனக்கும் ஜாய் ஆஃப் கிவிங். அதனால தான் நான் வழக்கமாக செய்யாத விஷயத்த அதாவது இந்த மாதம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். என்னது? என்னோட ரெண்ட் ப்ரே பண்ணியிருக்கேன் என்னோட வீட்டுக்கு. வாவ், பெரிய சந்தோஷப்படுவார்ல. ஆனா அவர் ஸ்ட்ரேஞ்சர் இல்லைங்க, அவர் தான் இனிமே உங்களோட வந்து ஒரு காட் ஃபாதர்னு வந்து ஸ்ட்ரேஞ்சரா வச்சிருந்தேன். பட் பார்க்கலாம், இதே மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுக்கிறோம். அது நமக்கு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கே நன்மை ஏற்படும் விதமாக எடுக்கலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் புதியகம் FM ஸ்டேஷனை திறந்து கேட்டுருக்கீங்க. இனியவைன்ட்டு வருணன் சௌமியா கூட. இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா வந்து இப்போ நம்ம போயிட்டு வந்து யாருக்காக வந்து நம்ம ஃபிசிக்கலாக நிறைய ஹெல்ப் வந்து பண்ணுறோம், அவங்களுக்காக வந்து நிறைய வேலை செஞ்சு கொடுக்குறோம், இல்லைனா வந்து சம்டைம்ஸ் வந்து ஐடியாஸ் வந்து கொடுக்குறோம். அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து எதாவது நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுமே வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக வந்து மாறுது. நீங்கள் அப்படிதான் ஒருத்தர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹெல்ப் வச்சு தான் நம்மளாம் ஓடிட்டு இருக்கோம் லைஃப். கரெக்டாக வந்து என் பாயிண்ட் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ வந்து நேரடியாக வந்து செய்யலைன்னா கூட வந்து என்னைக்கோ சொல்லி வச்சுட்டு போன சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்மள வந்து காப்பாத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. நம்ம திருவள்ளுவர் மாதிரியே வந்து நிறைய சித்தர்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்களை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி வழி வழியாக வந்ததை கொஞ்சம்லாம் மறந்துட்டாலும் ஏதோ இருக்கிறத காப்பாற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு சித்த வைத்தியத்தை பேஸாக வச்சு தான் நேச்சுரோபதி அப்படிங்கிற மருத்துவ முறை மூலியமா ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறாங்க. பார்க்கலாம். இயற்கை மருத்துவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு சூரிய குளியல், அதாவது வந்துட்டு சன்பாத். சன்பாத் அப்படின்னா நம்ம உடம்பை வந்துட்டு சன்னுக்கு வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஸோ சன், அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இல்லை அப்படின்னா இந்த அண்டமே கிடையாது, அதாவது இந்த உலகமே கிடையாது. அதே நேரத்தில் சூரியன் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அணுக்களும் ஒவ்வொரு திசுக்களும் உயிர் வாழ முடியும். அதே நேரத்தில் அந்த சூரியனோட வெப்பம் அதிகமாக இருந்தாலுமே நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஸோ அந்த அதிகமும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஒரு மிதமான அளவில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும். ஒரு செடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சூரியன் வெப்பம் படாமல் அதை நம்ம வளர்க்கணும்னு நினச்சா ஒன்று வந்துட்டு அதனுடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்காது. இல்லை வளர்ந்தாலுமே அதனுடைய மெச்சூரிட்டி, அதாவது அதனுடைய ஒரு ஸ்டேஜ், மெச்சூர்டான ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக அதனால் வரவே முடியாது. ஸோ சூரியன் அந்தளவுக்கு முக்கியமானது. ஸோ சூரியனுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்டி மைக்ரோபியல், பாக்டீரிசிடல், அதாவது கிருமி நாசினி, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டிசீஸ் இல்லை பாக்டீரியா சாகடிக்கணும்னா அதை நேராக வந்துட்டு சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும். ஸோ அதுக்கு நேச்சுரலான பாக்டீரிசிடல் ஆக்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து எடுத்து பார்க்கும்போது ஒரு சர்வே பண்ணி பார்த்தாங்க. ஹாஸ்பிட்டல் சைடு 2 சைடு இருந்தது. ஒன்று வந்துட்டு சன்லைட் சைடில் இருந்தது, இன்னொன்று சன்லைட் இல்லாத பக்கம் இருந்தது. ஸோ அந்த சன்லைட்டில் இருந்த பக்கத்தில் இருந்த நோயாளிகள் வந்து சீக்கிரமாக குணமடைஞ்சாங்க. அதே கம்பேர் பண்ணும்போது சூரிய ஒளி இல்லாத சைடில் இருந்த நோயாளிகள் அந்தளவுக்கு குணமாகலை. ஏன் அப்படின்னு சர்வே பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிய வந்துச்சு, பிகாஸ் ஆஃப் அந்த சூரிய ஒளினால தான் அங்கே இருக்கிற பாக்டீரியாஸ் அதிகமாக அழிஞ்சதால் அவங்க நோய் சீக்கிரமாக சரியானதாக சர்வேலாம் அவங்க கணக்கிட்டாங்க. ஸோ சூரிய ஒளிக்கு வந்துட்டு அந்த மாதிரி நேச்சுரலான டிஸ்இன்ஃபெக்ஷன், ஆன்டிபாக்டீரியல், மைக்ரோபாக்டீரிசிடல் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த சூரியனை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஒரு விட்டமின் டி, அதாவது நம்முடைய போன்ஸ், மூட்டுகளுக்கு சரி எலும்புகளுக்கும் சரி முக்கியமான 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து கால்சியம், இன்னொன்று வந்து விட்டமின் டி. ஸோ கால்சியம் வந்துட்டு நம்ம சாப்பாட்டு மூலமாக எடுத்துக்கலாம். பட் விட்டமின் டியை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டில் எடுக்கிறத விட நேச்சுரல் சோர்ஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நேச்சுரல் சோர்ஸ் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் தான் ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி. ஸோ கால்சியம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் அந்த கால்சியம் வந்து நம்ம எலும்புகளுக்கு சரிவர போய் சேரும். கால்சியம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்து விட்டமின் டி இல்லைன்னா கண்டிப்பாக அதனுடைய கால்சியமுடைய ஒரு யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் சன்பாத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சன்பாத் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒன்று வந்துட்டு இன்கேஸ் நமக்கு வலி இருக்குது,
மூட்டில் வலி இருக்குது, இல்லை கையில் வலி இருக்குது, இல்லை காலில் வலி இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை மட்டும் நம்ம சூரியனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம். அதாவது சூரிய வெளிச்சம் அது மேலே படுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது வந்துட்டு மேக்ஸிமம் எப்போ பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு 8 மணி 9 மணிக்கு முன்னாடி வர்ற வெயில் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுக்கு மேலே வர ஒளியில் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமாக இருக்குது. அது நம்மளுடைய உடம்புக்கு நல்லதில்லை, அதே நேரத்தில் ஸ்கின்னுக்கும் நல்லதில்லை. ஸோ அதனால் 9 மணிக்கு முன்னாடி நம்ம சன்ரைஸ் எடுத்தோன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று நம்ம ஜென்ரலாக போயிட்டு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் படுத்துக்கலாம். பட் ஹெட்டை கவர் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது ஃபேஸையும் சரி ஹெட்டையும் சரி ஒரு ஒயிட் கிளாத்தால் கவர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும். ஏன்னா ஹெட்டு ஐஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா, அதனால் அதை கவர் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபுல் பாடியும் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு சன் அலர்ஜியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு போர்ஷன், அதாவது நமக்கு மூட்டில் வலி இருக்குது இல்லை காலில் வலி இருக்குன்னா அந்த இடத்த மட்டும் நம்ம சூரியனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணால் போதுமானது. எவ்வளோ நேரம் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் 5லேருந்து 10 நிமிஷம் வந்து குறைஞ்சபட்சம் எடுக்கலாம். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் வரைக்கும் அந்த சூரிய குளியலை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எத்தனை நாளைக்கு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லி எடுத்தாலும் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் அந்த நாள்பட்ட வியாதிகள்லாம் அதிக நாள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் எடுத்தாலே போதுமானது. அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சரி மற்ற விஷயங்கள் பண்ணும்போதும் சரி சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொன்ன மாதிரி வழி வழியாக அந்த விஷயத்தை வந்து வெளியால் பார்க்கறது மட்டும் இல்லாமல் செவியால் கேட்கறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி நம்ம புகுத்துறோம் அப்படிங்கிறத முக்கியம்னு சொல்லலாம் இல்லையா? கரெக்டா. நீங்கள் வந்து திருவள்ளுவர் ஞாபகப்படுத்திட்டீங்களா? எனக்கு வந்து இந்த குறள் ஞாபகம் வந்துச்சு. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? எனக்கு என்னென்னா ஒரு டெக்னிக், இப்போ நிறைய பேருக்கு வந்து திருக்குறள் பாதி தான் தெரியும். அதனால பாதி சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குற மாதிரி அவங்க வந்து அப்படியே நல்ல பேர் எடுத்துக்கலாம்னு பார்ப்பாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் சௌமியா நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க திருக்குறள். பரவாயில்ல, எப்படி எல்லாம் சமாளிக்கிறப்ப அவனுக்காக ஒரு அவார்டு வந்து நான் யோசிச்சுட்டே இருக்க ஒரு சின்ன பிரேக்கில் புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக். புதியகம் FM ஸ்டேஷனில் திறந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இனியவை என்று வருணன் சௌமியா கூட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து சொல்றேன். ஆனா 3 பேரும் வந்து எப்பயும் ஒன்னாவே இருக்க மாட்டாங்களாம். 3 பேரும் வேற வேற டைரக்ஷன்ல வந்து போவாங்களாம். ஆனா வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க ஏன் எப்பயுமே தனி டைரக்ஷன்ல போறீங்க, உங்க எல்லாரையும் நான் இணைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. யார் தெரியுமா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்? யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னே தெரியல எனக்கு. யாரை பத்தினே தெரியலையா? அதாவது கேரட், பன்னீர், அவல் இந்த 3 ஒன்னா போய் எனக்கா பாத்திருக்கீங்களா? எனக்கே இன்னைக்கு படிச்ச உடனே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சுங்க. இந்த கேரட், பன்னீர், அவல் அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன கதை வந்து ஒரு பேர் அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து இந்த கேரட், பன்னீர், அவல் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்றது இருக்கு. அந்த மாதிரி பிட்டரான விஷயத்தெல்லாம் மறக்கிறதுக்காக அந்த ஸ்வீட் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பசுமை உணவுகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட், பன்னீர், அவல். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே சமயம் வந்து நம்மளோட பாரம்பரிய உணவான அவல் யூஸ் பண்ணி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம மார்னிங் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். அவல், கேரட், பன்னீர், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், எலுமிச்சை சாறு, சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு. இப்போ இங்கே யூஸ் பண்ணுற பன்னீர் பார்த்திங்கன்னா நான் சோயா பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சோயா பன்னீரை டோஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக இட்லி மாவுக்கு ஊற வைக்கிற சோயா இருக்குது இல்லைங்களா, அந்த சோயாவை ஊற வச்சிடணும். இப்போ ஒரு நாள் முன்னாடி நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அரைச்சி பால் எடுத்துகிட்டு அதை நீங்கள் நார்மல் பன்னீர் எப்படி லைம் ஜூஸ் புழிஞ்சு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக ஒரு துணியில் வடிச்சிருவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பன்னீரும் பண்ணுறது. இப்போ பால் சேர்த்தக்கூடாது, அதாவது ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, பாலை ஆட் பண்ணாதீங்க, தயிர் சேர்த்தாதீங்க, டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேர்த்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பன்னீர் சாப்பிட்ணும். என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சோயா பன்னீர் வந்து ரொம்பவுமே ஹெல்த்தி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற இந்த பன்னீரில் வந்து பேட் கொலஸ்ட்ராலே கிடையாது. ஸோ இதை நார்மலாக வந்து ஏஜ்டு பர்சன்ஸ் யார் வேணாலுமே எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை அவலை ஊற வச்சுருக்கேன். ஃபுல்லாக தண்ணி ட்ரைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவல் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் துருவி வச்சுருக்கேன். ஆனியன், நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான சோயா பன்னீர் டோஃபு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக புதினா, கருவேப்பிலை, கொரியாண்டர் லீவ்ஸ்,
ஜீரா பவுடர், காரத்துக்கு பெப்பர் கொஞ்சம், ஒரு 2 to 3 ட்ராப் வந்து லைம் ஜூஸு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் நம்மளோட ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து க்ரீன் சில்லிக்கு பதிலாக நம்ம பெப்பர் யூஸ் பண்ணிக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போது ஏஜ்டு பர்சன்ஸு, குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கையில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அவங்க ஆட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். மிளகு ஆட் பண்ணாங்கன்னா தொண்டைக்கும் இதமாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப காரமாகவும் தெரியாது. இப்போ இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் வந்து மத்தியானமும் சமைக்கணும், காலையிலையும் சமைக்கணும், டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணணும், இந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய வேலை காலையில் வந்து அவசர அவசரமாக பண்ணுவாங்க. ஏன்னா அதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஒன்று பண்ண அந்த பக்கம் ஒன்று பண்ணுறது, எதில் உப்பு போட்டோம் எதில் காரம் போட்டோம் இதே தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம பார்க்குற ரெசிபிஸ் எல்லாமே வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் டைனிங் டேபிள் உட்காந்துட்டோ இல்லை ஒரு டிவி பார்த்துட்டோ ஜஸ்ட்டு எல்லாமே நீங்கள் துருவி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கலக்கிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூப்பிடலாம். ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். அதே மாதிரி ரொம்பவுமே ஹெல்த்தி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேரட் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேறு ஏதாவது ரா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கும்பர் ஆட் பண்ணலாம், கேபேஜ் ஆட் பண்ணலாம், ஸ்பினாச் ஆட் பண்ணலாம். இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு ஆரோக்கியமான உணவு வகையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கேரட் பன்னீர் அவல் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை வந்து இன்றைக்கி பார்த்துட்டோம். நிறைய பேர் இந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வந்து ரொம்ப பெருமை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து நீ நல்லா பண்ணுறப்பா, சூப்பராக பண்ணுறப்பா, ஐயோ சான்ஸே இல்லைப்பா, உங்கள் இந்த லெவல் வந்து அல்டிமேட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஊரில் ஒரு ட்ரெண்டு ஒன்று வந்திருக்கு. அதாவது ஹோல்சேலில் ஒரு 50 அவார்டை வாங்கி ஒரு 40 பேரை கூப்பிட்டு அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு பேர் சொல்லி அவார்டாக கொடுத்துட்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவார்ட்லாம் கரெக்டாக கொடுத்தும் வந்து சில பேரை தகுதியான மக்கள்லாம் வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் வந்து பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு அவார்டை வந்து கொடுக்குறோமோ இல்லை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ, கிஃப்ட் கொடுக்குறோமோ, அந்த நம்மளையும் வந்து பெருமைப்படுத்தணும், அவங்களையும் வந்து பெருமைப்படுத்தணும். வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே இஸ் இட் வில் மேக் a big difference அப்படிங்கிறீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இன்ஃபேக்ட் வந்து இது அவார்டுக்காக மட்டும் இல்லை, ப்ரைஸ்க்காக மட்டும் இல்லை, ஒரு அட்வைஸாக இருந்தாலும், ஒரு கவுன்சிலிங்காக இருந்தாலும், ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் அதே விஷயம் தானே. அவார்டு இல்லைங்க, ஆப்பிள் கொடுத்தாலே போதும், நாங்களாம் இவ்வளோ நல்லா பேசுவோம். அதனால இன்னைக்கு மேக் அ டிஃபரன்ஸ் டேயில் ஒரு சூப்பரான ஒரு பர்சன் வந்து நிறைய பாசிட்டிவான தாட்ஸ்லாம் வந்து புதுமையான முறையில் எப்படி நம்ம சமூகத்தில் புகுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் வந்து திறந்து பேசலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனிய பைக் என்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் திறந்து கேட்டுருக்கீங்க. இனியவை என்று வருணன் சௌமியா கூட மேக் அ டிஃப்ரென்ஸ் டேல வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த டாபிக். ஒரு சின்ன ஒரு ஒன்லைனர்னு சொல்லலாம் இல்லையா? எப்போவுமே வந்து பெரிய கவுன்சிலராக ஃபீல் பண்ணி மற்றவங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதோட நம்மளோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது மற்றவங்களோட வாழ்க்கையில் அஃபெக்ட் பண்ண அது ஒரு பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து இன்றைக்கி மேக் அ டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மோடோட பேச வந்திருக்கிறது யார்? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியமிதா அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் கம்பெனியோடைய ஃபவுண்டர் வெங்கடேஷ் அவர்கள் இதை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம் சார். நன்றி. வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா லைஃப் இஷ்யூஸ் பற்றி பேசுறதுக்கு என்றைக்கே ஒரு நாள் தான் கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். என்றைக்குமே வந்து லைஃப் இஷ்யூஸ் பற்றி கவலைப்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் லைஃப் இஷ்யூஸை பற்றி இந்த மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸாக பேசுகிற ஒரு டாப்பிக்கில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு. இது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு, எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கு, அதாவது நியமிதா அப்படிங்கிற உங்களோட அமைப்பு? நான் வந்து சமூக பணியில் முதுகலை பட்டம் வாங்கியிருக்கேன். சோஷியல் ஒர்க். அதில் வந்து மாஸ்டர் டிகிரி 1998 முடித்து 16 வருஷம் வந்து மனிதவள மேம்பாட்டு தனியார் கம்பெனியில் ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேரியஸ் லெவல் ட்ரெயினியில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வந்து ஒரு ஐடி கம்பெனி மல்டிநேஷ்னல் கம்பெனி ஹெட் ஹெச்ஆராக இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரியான ஒரு நிறுவனம் இது அப்படின்னு சொல்லுங்கள் சார். நியமிதான்றது வந்து இது வந்து ஆன்லைன் காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நாங்கள் ஃபவுண்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். நியமிதா குழுன்னு பார்த்தா என்னோட முதுகலை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் CMJ போஸ்கோ இவர் தலைமையில் அவரோட வழிகாட்டுதலில் வந்து இந்த கவுன்சிலிங் மெத்தட் கன்சர்வேட்டிவ் மோட் ஆஃப் கவுன்சிலிங்கையே வந்து டிஜிட்டலைஸ்டாக கவுன்சிலிங் ப்ராக்டிஸை வந்து நாங்கள் வந்து எவால்வ் பண்ணிட்டுருக்கோம். காலமாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா இப்போ எல்லாமே மேக் இன் இண்டியா, டிஜிட்டல் இரா,
millennium children's, they all are in only net. Yeah, and if at all we are sad also, ஒரு ஃபேஸ்புக்கில் தான் வந்து ஸ்டேட்டஸே வந்து போஸ்ட் பண்ணுறோம். Yes, I'm feeling depressed, feeling happy, everything ஸ்டேட்டஸ் உடனே மாறுது. அப்படி இருக்கும்போது நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது உங்கள் லாங்குவேஜில் நான் பேசினா தான் நீங்கள் என்கிட்ட உங்ககிட்ட என்ன அக்செப்ட் பண்ண முடியும். நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்குள்ள வந்து நான் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை என்னால் தர முடியும். ஓகே ஓகே. அதுக்காக தான் இந்த கவுன்சிலிங் மோட் வந்து இது வந்து ரிசர்ச் பண்ணி தான் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் ப்ராக்டிஸ்லேருந்து இந்த நியூ மெத்தட் ஆஃப் கேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து அட்வொகேட் பண்ணுறாங்க. இப்போ எல்லா சமூக பணியில் கவுன்சிலிங்கில் மெனி ரிசர்ச்சர்ஸ் ஆர் அட்வொகேட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் நியூ இனோவேட்டிவ் மெத்தட்ஸ். ஸோ அதில் நான் வந்து ஒரு டூலாக ஆரம்பித்து இதை வந்து ஒரு இதுவாக செய்யாது. ஓகே, அதாவது பையன் பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட குழந்தைகள் ஊர் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்பா அம்மா வீட்டில் உட்காந்து கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த போகிற போக்கிலே போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி வந்து அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே போயிட்டு அவங்கள பிடிச்சி அங்கே கவுன்சில் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஈவன் இந்த பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நியமிதா அப்படிங்கிற பேரே வந்து சுவாரஸ்யமாக இருக்குது சார். இதோட மீனிங் என்ன? அண்ட் வந்து இந்த நியமிதா அப்படிங்கிற அமைப்பு வந்து எதுக்காக தொடங்கப்பட்டது? என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க? நியமிதா வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இந்த சமஸ்கிருத வார்த்தையோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன். ஓகே, ஒரு டிட்டர்மினேஷன் வந்து இந்த நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் கவுன்சிலிங் ப்ராக்டிஸில் வந்து ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் என்னன்னு பார்த்தா கிளையண்ட்டோட டிட்டர்மினேஷன். இட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் த சக்ஸஸ் ஆஃப் த கவுன்சிலிங். ஓகே, அதனால் வர கிளையண்ட்டுக்கு வந்து தான் முழுக்க காரணம் தன்னோட மன வலிமை தான் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு வெளியே வர. ஏன்னா எவ்ரி ஒன் அந்த பெயின்காக வந்துடுவாங்க. வந்துட்ட பிறகு how far they are determined to come out of it, the consistency of the determination must be there within. Going for the relief. Yes, அதை வந்து ஆழமாக நம்ம பதிய வைக்கணுன்றதுக்காக தான் கம்பெனியை பேரையே வந்து நியமித்தான்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். நைஸ். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலும் ஒரு கவுன்சிலர் இருக்காங்க சார். இந்த வார்டு கவுன்சிலர் மாதிரி எல்லா துறையிலையும் ஒரு கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லலாம் சார். ஹெல்மெட் போடாதுக்கு கூட்டு போய் கவுன்சிலிங்லாம் பண்ணுறாங்க சார். அதாவது வந்து தலைக்கு வெளில இருக்க விஷயத்துக்கு கவுன்சிலிங். ஆனால் நீங்கள் படலாம் தலைக்கு உள்ளே இருக்க விஷயத்துக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் பொதுவாக நீங்கள் கவுன்சிலிங் அப்படின்னு பண்ண வரீங்க? இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுட்டது என்னென்னா கவுன்சிலிங் இஸ் நத்திங் பட் அன் அட்வைஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி தான் நினைக்கிறாங்க பொதுவான்னு சொல்கிறேன். எஸ், அதுதான் வந்து அதுதான் இந்த சமுதாயத்தோட புரிதல் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ப்ரொஃபஷனையே வந்து அவங்க புரியாதனால வர்றது. ஓகே, அதுதான் நாங்கள் வந்து ஒவ்வொரு இதை வந்து நான் எனக்கு சேலஞ்சாக தான் பார்க்குறேன். எங்களோட சக்ஸஸோட ரேட் ஆஃப் சக்ஸஸ் வந்து இந்த சேலஞ்சஸில் தான் எதிர்கொள்கிறதுல தான் இந்த எங்களோட சக்ஸஸ் ஆஃப் சேலஞ்சஸே இருக்குது. ஓகே, இப்போ வந்து கவுன்சிலிங்கிறது வந்து அட்வைஸ் இல்லை. இட் இஸ் சம்திங் வி ஹாவ் டு ப்ரோவ் வித்தின் யூ டு கம் அவுட் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, கம் அவுட் ஆஃப் த சொல்யூஷன். அது நோக்கத்தில் நான் வந்து என்ன பண்ணேன், உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்னு உணர வைப்பேன், உங்களோட வீக்னஸ் என்னன்றதை உணர வைப்பேன். வீக்னஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எது அது வீக்னஸ்? ஸோ ஐம் ஃபெயில், ஐ டோன்ட் ஹேவ் திஸ் பவர் நினைக்காதீங்க. ஸோ நோ, நாட் அட் ஆல். அந்த வீக்னஸ் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சின்ற பிறகு அந்த சக்ஸஸ் மூலிமா எத்தனை சக்ஸஸ் ஸ்டோரி மூலிமா அந்த வீக்னஸை நீங்கள் திருப்பி ரீகெயின் பண்ணி ஸ்ட்ரென்த்தாக மாற்ற முடியும். அது நீங்கள் தான் வந்து அதை வந்து சார்ட் அவுட் பண்ணுவீங்க. எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் இதை வந்து வேரியஸ் ஸ்டேஜஸில் பண்ணிட்டு வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஊக்குவிக்கிற ஒரு நண்பன் இல்லை ஒரு கொலீக் இல்லை கூட ஒரு கம்பானியன் அப்படிங்கிறதே வந்து இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் இருந்தாலும் அவங்களோட டைம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களை மாதிரியே நிறைய பீப்புள் வந்து நிறைய பேரோட லைஃப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களுக்காக உங்ககிட்ட வராங்க அப்படின்னு கேட்குறேன் சார். எங்ககிட்ட வரவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் who are confused about their career progressions. அந்த மாதிரி இருக்கவங்க வராங்க. அப்புறம் வந்து ப்ரீ மெரைட்டல் அண்ட் போஸ்ட் மெரைட்டல் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வருவாங்க. அதாவது ஐ வாண்ட் டு மேரி பட் whom I am going to marry, why I have to marry, okay, but I want to marry. ஓகே, அதெல்லாம் முன்னாடி சொன்னாங்க. நான் வந்து என் அம்மா அப்பா சொன்னாங்க அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்றதே அவங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வருவாங்க. ப்ரீ மெரைட்டல் இது வருவாங்க. அதே போல் போஸ்ட் மெரைட்டல். ஏன்னா நம்ம வந்து கல்யாணம்னு ஒரு இமேஜ் வச்சுருக்கோம். ரியாலிட்டியில் வரும்போது அது மாறுது. இல்லைன்னா
அதே மாதிரி இருந்தால் கூட அதை வந்து இட் டேக்ஸ் டைம் ஃபார் யூ டு ரியலைஸ். ஓகே, அந்த எக்ஸ்பெக்டேஷனையும் ரியாலிட்டி அந்த கேப் வந்து வரும்போது தே ஃபீல் சம்திங் நோ தே ஹவ் லாஸ்ட். அந்த மாதிரி டைமில் வந்து வரவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து மேரேஜ் லைஃப் ஷேட்டர் ஆகிட்டு டைவர்ஸ் சுச்சுவேஷனில் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு டெம், அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் ரியலாக டைவர்ஸ் பண்ணிக்கணுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்க முன்னாடி இருக்கும். அவங்க வருவாங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெர்வமெண்ட், ஓகே, லாஸ் ஆஃப் பீப்புள். இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து இஃப் ஐ ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மை ஆஃபீஸ் ஃபார் 1 month, ஓகே, லாஸ் ஆஃப் பே போகுது. ஏன்னா நான் வந்து காரணம் பார்த்தா என் ஃப்ரெண்டு இறந்துட்டான். அந்த 30 days நான் அவன் வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணேன்னா இந்த சமுதாயம் ஏற்றுக்காது. எம்ப்ளாயர் ஏற்றுக்க மாட்டார், என் வீட்டில் என் ஒய்ஃபும் என் அம்மாவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நான் என்னோட ரிலேஷன்ஷிப் வித் மை ஃப்ரெண்ட் இஸ் சம்திங் ஸ்ட்ராங் பிட்வீன் ஹீ அண்ட் மீ. அவங்களுக்கு அதோட டென்சிட்டி புரியாது. ஆமாம், அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட வந்து இதை வந்து நாங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது அவர் போயிட்டாரு, ரியாலிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, இந்த சமுதாயத்தோட கோட்பாட்டு உள்பட அதே போல் உங்களோட அன்பை வந்து நீங்கள் வந்து வெளியே வரணும்ன்றதெல்லாம் வந்து அவங்க கிட்ட வர அந்த மாதிரி இதில் இருக்கவங்க பெர்வமெண்ட்க்கு வருவாங்க. ஓகே, நியமிதா அப்படிங்கிற பேர் மாதிரி இவங்களுடைய அப்ரோச், இவங்களுடைய எல்லா விஷயமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா பிரச்சனைங்க பார்த்தீங்கன்னா வந்து டார்வின் தியரி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எவல்யூஷனில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ புது பிரச்சனைகள் வரும்போது அதை கையாளுறதுக்கும் புது முறை தான் தேவைப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் நம்மளும் புரிஞ்சுக்கலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனிய வை என்று வெல்கம் பேக் அகெயின். மேக் அ டிஃப்ரென்ஸ் டேல இனியவன் நிகழ்ச்சியில் வரும். நான் சௌமியா கூட என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எல்லாரோட பிரச்சனையை வந்து எப்படி கவுன்சிலிங் மூலியமாக சால்வ் பண்ணிருக்காங்க, அந்த கவுன்சிலிங்கே ஒரு டிஃப்ரெண்ட் முறை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? கவுன்சிலிங் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவே மாற்றுற மாதிரி இருக்கு சார் சொல்கிற நிறைய விஷயங்கள். நிறைய தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரி சச் வண்டர்ஃபுல் ப்ரொஃபஷனில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் லக்கியாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்ககிட்ட நிறைய பவர் இருக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். உதாரணத்துக்கு ஒரு பண்பலை இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் இரவு வந்து ஒரு பண்பலை தொகுப்பாளர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறார். அதாவது காதலில் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. என்னன்னா அந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பிரச்சனை, அந்த பையன் கால் பண்ணுற போதெல்லாம் அந்த பொண்ணோட ஃபோன் எங்கேஜாக இருக்கிறது அப்படின்னு தான். அன்றைக்கின்னு பார்த்தா இவங்க அந்த லவ் குரு அப்படிங்கிற பண்பலை தொகுப்பாளருக்கு கால் பண்ணி வந்து அவங்களோட பிரச்சனையை சொல்லி ஒரு சொல்யூஷன் வந்து கேட்டிருக்காங்க. திருப்பி அவங்களோட காதலுக்கு கால் பண்ணியிருக்காரு, திருப்பியும் பார்த்தா ஃபோன் எங்கேஜாக இருந்திருக்கு. ஆனால் இவங்க பார்த்தா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அங்கே பேசிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்டத்தக்க அந்த பண்பலை நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவங்களோட காதல் பிரச்சனையை சொன்னால் அது தீர்த்து வைக்கிறாரோ இல்லையோ ஒரு சொல்யூஷன் ஒன்று சொல்கிறதுக்காக ரொம்ப அன்பாக பேசி ஒரு பாட்டு போடுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்களோட மனபாரத்தெல்லாம் கொட்டுறதுக்காக ஒரு இடம் கிடச்சிக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து சொன்ன மாதிரி அட்வைஸ் அப்படிங்கிறது சப்போர்ட்க்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ண நினச்சி வெறும் அட்வைஸ் மட்டுமே பண்ணுறதாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஆகிடுறாங்க. எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பெனி அப்படின்னு நீங்கள் வந்து அதை எடுத்திருக்கீங்க சார். ஆன்லைன் மீடியம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா நிறைய பேரால் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இதோட ப்ரொசீஜர்ஸ் பற்றியே எங்களுக்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார். இது வந்து இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியான கவுன்சிலிங் வந்து கொடுக்குறீங்க, அந்த ப்ரொசீஜர் அண்ட் ப்ரொசீடிங் ரெண்டுத்தை பற்றியும் சொல்லுங்கள் சார். வெரி குட். இது ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா நாங்கள் வந்து ஹியூமன் ஒரு மனிதனோட ஆற்றலை ஹியூமன் வேல்யூ ஆஃப் ஹியூமன் அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹியூமன் பீயிங்கை வந்து ரொம்ப 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 முன்னிலைப்படுத்தி தான் இந்த கவுன்சிலிங்கை வந்து 4 லெவலாக எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஒன்று வந்து செல்ஃப் சப்போர்ட், அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை வந்து கெயின் பண்ணிக்கலாம். எப்போ முழுமையான புரிதல், அவங்களோட பிரச்சனைகளோட புரிதல் வந்தாலே வந்து இஃப் ஐ ஆம் வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, என்னோட கோர் பர்சனாலிட்டியே வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்கிற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னோட அறியாமை, இந்த சமூகத்தில் வந்து என்னோட பிரச்சனை என்னன்ற புரிதல் இருந்தாலே அவங்க தே கேன் ஜஸ்ட் கோ த்ரூ வாட் த இந்தியன் சோஷியல் சிஸ்டம் இஸ் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டில் அவங்க வந்துடுவாங்க. அவங்க வந்து அந்த ஃபஸ்ட் லெவல்லே அவங்க பிரச்சனையை இது பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதையும் மீறி சார் ஐ எம் வெரி நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, நான் செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன், என் பெயின் இருக்குது, எனக்கு ஸ்டில் ஐ எம் நாட் அவுட் ஆஃப் மை ப்ராப்ளம். ஆனால் உங்கள் செல்ஃப் சப்போர்ட் மூலிமா எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, ஆனால் பிரச்சனை எனக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கவங்க வந்து
they can write an email to us. ஓகே, என்ன நீங்கள் யார், உங்களோட பிரச்சனைகள் என்னன்றது எழுதும்போது 6 மணி நேரம் கேப்குள்ளார அதுக்கு பதில் வந்துடும். இந்த பதில் உங்களுக்கு வரும்போது, இமெயிலில் வரும்போது, இப்போ நாங்கள் ஜென்ரலாக சமுதாயத்தோட பார்வை, ஒரு பிரச்சனையோட பார்வையை பேசினதுக்கும் உங்களோட பிரச்சனை, ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் யூனிக், அவங்களோட பிரச்சனை, அவங்களோட சமுதாய வலைகள் வந்து வேற. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இமெயிலில் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களோட பாதையை ஒழுங்காக நாங்கள் புரிஞ்சுட்டு அவங்களோடைய கூட வர ஒரு தோழராகவோ ஒரு கூட அவங்கள வந்து எங்களை பார்க்குறதுனால இது. ஆனால் இது வந்து ஒரு அடிக்ஷன் ஆகிடும். அது வந்து ஜென்ரலாக என்ன ஆகுது, அடிக்ஷன்னா எதுவாக இருந்தாலும் 3 தடவை போகும்போது என் பிரச்சனையை நான் டைரெக்டாக பேச மாட்டேன். இப்போ என்னோட மனைவிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை வருது, அதை நான் சொல்ல மாட்டேன். என் குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்கிறான், இஸ் ரெபலியஸ் சைல்டுன்ட்டு தான் நான் பிரச்சனைக்குன்னு வருவேன். ஓகே, பீட்டிங் அரவுண்ட் த புஷ்னுவோம். ஒரு பிரச்சனையோட கரு என்னன்றது சொல்ல மாட்டாங்க யாரும். அவங்க அதோட விளைவுகளை பற்றியே தான் சுற்றி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், 3 மெயில்ஸை வந்து அலோவ் பண்ணுவோம். ஆஃப்டர் 3 மெயில்ஸ் ஒரு பிரச்சனை தீர்வு அவங்களுக்கு கிடைக்கலன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, வி ரெக்வெஸ்ட் தேம் டு கம் ஃபார் ஆன்லைன். பர்சனலைஸ்டாக பேசுங்க. இந்த பர்சனலைஸ்டாக பேசும்போது இப்போ இந்த 2 செல்ஃப் சப்போர்ட் அண்ட் இமெயில் சப்போர்ட் அவங்க யூஸ் பண்ணும்போதே நாங்கள் யார், எங்களோட சேவையோட தரம் என்னன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடுறதுனாலே வந்து எங்கள் மேலே ட்ரஸ்ட் வந்துடுறதுனாலே அவங்க வந்து ஆன்லைனில் வந்து தே ஃபீல் ஃப்ரீ அண்ட் அப்ரோச்சிங் அஸ். ஒன்று அப்படி இருக்கும் போதும், ஏன்னா தேர் ஆர் சர்டைன் ப்ராப்ளம்ஸ் வேரின் வி டு நாட் வாண்ட் டு ஷோ அவர் ஃபேஸ். அப்போ என்ன பண்ணுவோம், ஆன்லைனில் டெக்ஸ்ட் மூலிமா சேட் பண்ணிப்போம். ஆப்ஷன் இருக்குது ஆன்லைன்லேயே வந்து, வித்தவுட் ஷோயிங் யுவர் ஃபேஸ் அண்ட் வித்தவுட் சீயிங் மீ யூ கேன் கெட் கவுன்சிலிங். ஆன்லைன் சேட் மூலிமா கவுன்சிலிங் கொடுப்போம். There are people who wanted to meet us, they wanted to cry. நீங்கள் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னீங்க, வென்டிலேஷன் ஆஃப் பிரச்சனையோட அழுத்தம் வரும்போது பிரச்சனையோட முடிவு சொல்யூஷனை விட பிரச்சனையோட தாக்கம் வெளியே வந்தால் போதும்னு இருக்கும். அப்போ வென்டிலேஷன் ஆஃப் ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப வேணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து they prefer us to see and talk to us. ஸோ அவங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் த்ரூ video chat they can come, and they are coming and they are finding this counseling useful to their life and they are ஒரு வாட்டி வந்து கடவுள் முதல்வன் படம் பார்த்துருக்காரு. அதில் வந்து அர்ஜுன் அந்த ஜெமினி பிரிட்ஜுக்கு நடுவில் உட்காந்து அந்த எல்லாருக்கிட்டே குறை கேட்குற மாதிரி நம்மளும் வந்து போய் கேட்கலாம் சென்னையில் இன்னைக்கு உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி பிரிட்ஜுக்கு நடுவில் உட்காந்து எல்லாருமே வாங்க உங்களோட பிரச்சனைலாம் சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன், சொல்யூஷன் சொல்கிறேன், இல்லை யார் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை கூட அவங்ககிட்டயும் சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன்னு உட்காந்துருக்காரு. காலைல 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் உட்காந்துருக்காரு, யாருமே வரவே இல்லை. அப்புறம் தான் அவர் புரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனால் எல்லாரும் முன்னாடியே நேரில் வந்து கடவுள்கிட்டே சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இஷ்டம் இல்லை அப்படிங்கிறத. உடனே அவரே ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டாரு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டாரு, அவரே ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையோ வந்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு யுகத்தில் வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரியுது. அண்ட் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. பட் அதுக்கான வழி கொஞ்சம் புதுமையாக இருந்தால் எல்லாருமே அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? புதுமையான வழி அப்படின்னா கூட வந்து ஒரு ட்ரஸ்ட்வர்தியான அந்த ஒரு ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக முக்கியம். அதுவும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது அதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு வந்து மேக் அ டிஃபரன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு. பட் இன்னைக்கு பேசின விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். டிஜிட்டல் யுகம் வந்து எல்லாரோட மனசில் இருக்க அந்த மனசாட்சியே கொஞ்சமாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டே வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த வழியிலே போய் மற்றவங்களுக்குலாம் வந்து திருப்பி ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நிறைய பேரோட சோலில், ஹார்ட்டில், மைண்டில் வந்து நிறைய பீஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம நிறைய நன்றிகள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பதிவு எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று இந்த காலை வேலையில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இனியவை இன்று சௌமியா அண்ட் வருண் கூட நம்மளாம் வந்து பயங்கர பாசிட்டிவா என்னைக்காவது வந்து இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து பாக்குறவங்க கிட்ட வந்து பயங்கர பாசிட்டிவா வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து உனக்கு மார்க் வந்து யாரும் போடல, டீச்சர் வந்து போடல, உன் பேப்பர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து போம்.
அந்த மாதிரி உண்மையாகவே நம்மளால இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படிலாம் இல்லைங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் அந்த பிரச்சனைக்காக ஒரு செகண்ட் கவலைப்படுறது ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு துக்க சம்பவத்தில் இருந்தால் அவங்க அழுவாமல் இருந்தால் அவங்கள அழுவ சொல்லுவாங்க. ஏன்னா அந்த துக்கம் வந்து அது மூலியமாக வெளில போயிடும். ஸோ ஒரு வென்டிலேஷன் நம்ம தேடி வந்து அதை வெளில விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அதுக்காக அது வந்து கண்டுக்காமல் விடுறது வந்து நம்மளோட முன்னேற்றத்தில் ஒரு பர்சன் கூட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாமல் போயிடும். தேங்க்ஸ் யா, நீங்கள் மட்டும் தான் எனக்கு வந்து கரெக்டான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, இல்லை சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சுவாசிக்கிற காற்றே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக வெளில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து என்னை சுற்றி இருக்குது அதிகமாக. அப்படிங்களா? அப்போ அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் நம்ம இறையன்பு சாரும் வந்திருக்காரு. எல்லாருமே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணலாம். இறையன்பு சார் கூட பார்க்கலாம். வணக்கம். ஷான் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாசிட்டிவான ஆட்டிடியூட் இருந்தால் நம்ம எப்படி இந்த லைஃப்பையே மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறது. அவர் ஒரு நாள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவருடைய தங்கையோடு விளையாடிட்டு இருக்காரு. இவர் பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. தங்கை கீழே விழுந்துருது, காலில் அடிபட்டுருது. அதனால் எந்திரிச்சு நிற்க முடியல. உடனே அவர் சொல்கிறாரு, நீ யூனிகார்ன் மாதிரி ஆகிட்ட பாரு, ஸோ ஸ்பெஷல், 4 காலில் உன்னால் இருக்க முடியுது அப்படின்னு. உடனே அவ்வளோ வலியும் மீறி அந்த குழந்தைக்கு ஒரு பெருமை ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டை சொல்கிறாரு. என்னென்னா, நம்முடைய மகிழ்ச்சி எதனால் ஏற்படுதுன்னா 90% ஆஃப் த டைம் நாம் வந்து வரக்கூடிய செய்தியை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோங்கிறதுல தான் நம்ம மூளை. இப்போ ஒரு செய்தி ஒன்றே தான், அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம மகிழ்ச்சி. இப்போ ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோம், காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. ஒருவேளை காஃபி நமக்கு வந்து பிடிக்காமல் வேறு ஏதாவது டீயோ ஜூஸோ விரும்புவோன்னு சொல்லி அதனால் கேட்டிருக்கலாம், அல்லது மோர் அப்படி ஏதாவது விரும்புவோமோன்னு சொல்லி கேட்டிருக்கலாம். பரவாயில்ல அப்படின்னு நினச்சா யூ வில் பி ஹாப்பி. அதையே காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னோடனே எத்தனை முறை வந்திருப்பான், நம்ம எத்தனை முறை காஃபி கொடுத்துருக்கோம். நம்மளை வந்து காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறான், கொண்டு வந்து கொடுக்குறது இல்லையா, நம்ம சாப்பிட்றோமோ இல்லையா. அப்படி ஒரு காஃபி வீணாக போனால் தான் போயிட்டு போகுது, கொண்டு வந்து வைக்கிறது இல்லையா. நாம் எத்தனை முறை இவனை கூட்டிகிட்டு போய் எவ்வளோ நல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படி நினச்சா அது வந்து என்னாகும், நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுற அந்த விஷயம் தப்பு. இப்போ என்ன ஆகும்னா, நாம் அப்செட் ஆகி அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே போக மாட்டோம், இல்லை தகராறு வரும், பிரச்சனை வரும், ஏதாவது ஒன்று வரும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அவங்க நல்லா ரிசீவ் பண்ணல அப்படின்னு நம்ம ஒரு மனசில் வச்சுக்கிட்டு, நாங்கள் கூட அன்றைக்கி ஒரு நாள் வடலூர் பக்கமாக போயிட்டுருந்தோம். ரொம்ப தெரிஞ்சவர் ஒருத்தர். நான் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அப்புறம் திடீர்னு ஏதோ உள் மனசு சொன்னது, அவர் ஆனால் எதுக்கு வீணாக நம்ம போய் சேரலாம், நம்ம சீர்காழி வரைக்கும் போக வேண்டியிருக்கு அப்படின்னு. என் கூட ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இப்படி தாங்க நீங்கள் யாரையுமே பார்க்காம போயிடுறீங்க, நண்பர்கள்லாம் விட்டுட்டு போயிடுறீங்க அப்படின்னாரு. சரி ஃபோனை போடு அப்படின்னா அவர் வந்து ஃபோன் போட்டு வந்தார், வந்து கூட்டிகிட்டு போனார். ஆனால் உபசரிப்பே இல்லை, ஏதோ ஒரு கடனுக்கு பேசுகிற மாதிரி இருந்துச்சு. சரி நாங்கள் சரிங்க போயிட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்னை கூப்பிட்டவர், ஆமாம்மா நீங்கள் சொன்னது. நான் யோசித்தேன், என்ன வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கலாம், ஒருவேளை அன்றைக்கி யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஏதாவது மோசமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம், அல்லது வந்து வீட்டில் ஏதாவது தகராறு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன் இருந்திருக்கலாம் இல்லையா. இப்படி நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா we will get happiness. நம்மளை கண்டுக்காம விட்டார், நம்ம எவ்வளோ தூரம் மரியாதையாக போனோம் எல்லாங்க, நாம் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் தாங்க எல்லோரும் நம்மளை கவனிப்பாங்க. அப்படி நம்ம நினச்சிட்டோம்னா we will become sad. இப்போ 90% of the happiness depends on the way our brain processes the information அதே தான், அதை எப்படி எடுத்துக்க போகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அவர் சொல்கிறாரு, சக்ஸஸ் அடைகிறதுல 25% தான் இன்டெலிஜென்ஸ்னால், மீதி 75% உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சோஷியல் சப்போர்ட்டு, உங்களுடைய ஃபேமிலி என்விரான்மெண்ட்டு, உங்கள் ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டு, நீங்கள் எப்படி வந்து அந்த நிகழ்வை எதிர்கொள்கிறீங்க, இதெல்லாம் தான் வந்து 75% ஆஃப் த சக்ஸஸ்க்கு காரணம். நீங்கள் சரித்திரத்தில் படிக்கலாம், ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆனது கிடையாது. அதுக்கு பதிலாக சாதாரண இன்டெலிஜென்ஸு, பட் ஆனால் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சுக்கிட்டு அதை எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவர் இன்னொன்று சொல்கிறார், நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருந்தீங்கன்னா 31% நீங்கள் வந்து மோர் ப்ரொடக்டிவாக இருப்பீங்க. 38% அதிக சேல்ஸ் பண்ணுங்க. ஒரு சேல்ஸ்மேன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பாசிட்டிவாக இருக்கிறாரு, சந்தோஷமாக இருக்கிறாரு, எந்தூசியாசமாக இருக்கிறாருன்னா, சாதாரண சேல்ஸ்மேன் 100 விற்றார்னா இவர் 138 விற்பார். அந்த அவருக்காகவே எப்பா இவ்வளோ உற்சாகமாக பேசுகிறாருப்பா, ஒன்று வாங்கியிருப்பா
அப்படி தோணுமில்ல. நீங்கள் கடைக்கு போகிறீங்க புடவை வாங்குறதுக்காக உங்கள் ஒய்ஃபோட, அவர் உற்சாகமாக எடுத்து போடுறாரு. நீ ஒரு ஸ்டேஜில் வந்து வாங்கக்கூடாதுன்னு உங்கள் அம்மா வீட்டுக்கார அம்மா முடிவு பண்ணிவிட்டு, இல்லை சரிங்க போதுங்க இது நான் கேட்டது கிடைக்கல அப்படின்னா, இருங்கம்மா வேறு என்னம்மா வேணும், மயில் கழுத்து பாடுறா அதான் பார்த்தா இதை பாருங்கம்மா ஏதோ ஒன்று ரீசெண்டாக ஃபேஷன் வந்துருக்கு போடுறாரு. அவர் போடுறத பார்த்தோன்னே ரொம்ப எடுத்து போட்டிருக்காரு, ஏதோ ஒன்று வாங்கிக்க அப்படின்னு நாமளே சொல்லுவோம். ஏன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. இப்போ டாக்டர்ஸ் வந்து அந்த மாதிரி எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறவங்க 19% வந்து வேகமாக சர்ஜரி பண்ணுறாங்கங்கிறாங்க. இதெல்லாம் அதனுடைய அவுட்கம். அவர் சொல்கிறார், ஷான் ஆங்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 21 நாளைக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நல்ல நிகழ்வுகளை 3 டெய்லி நோட்டில் எழுதுங்க. இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் நல்லபடியாக சாப்பிட்டேன், வயிறு பிரச்சனை இல்லாமல் இருந்தது, நான் சந்தித்த மனிதர் ரொம்ப அன்பாக நடந்தார், இன்றைக்கி வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த விஷயம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிருச்சு, நான் இந்த ஆர்டிக்கல் எழுத முடிஞ்சது. இந்த மாதிரி ஏதோ ஒரு 3 இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. முதல்ல காலும் கையும் ஒழுங்காக இருக்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்கணும், பார்க்க முடியறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி 3 விஷயத்தை நீங்கள் எழுதுங்க. 21 நாளையில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெர்செப்ஷனே மாறிடுங்கிறாரு. நம்ம கிடைக்காததையே நினச்சிக்கிட்டு அது எனக்கு கிடைக்கலையே, அவங்க பக்கத்து வீட்டுக்காரர் அவ்வளோ பெரிய காரில் போகிறாரு அப்படிங்கிறத விட, நம்ம கால் நல்லா இருக்குது, எத்தனையோ பேர் கால் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, அதெல்லாம் நம்ம வந்து வி ஆர் கிரேட்ஃபுல் டு எக்ஸிஸ்டன்ஸ்னு டெய்லி ஒரு 3 பாயிண்ட் 21 நாள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்துடும். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்தால் என்ன ஆகுனா, பாசிட்டிவ் எனர்ஜி, எதை செய்யும் போதும் பாசிட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்னென்னா இன்ஃபெக்ஷியஸ். உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை பார்த்தோன்னே இன்னும் ஒரு 4 பேருக்கு பாசிட்டிவ் செஞ்சிடலாம், பார்த்துடலாம், முடிச்சிடலாம், உடனே ஃபைலை போடுங்க, இன்றைக்கே செஞ்சுருவோம், இன்றைக்கே ரிப்போர்ட் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மேனேஜர் சொன்னால், கவலைப்படாதீங்க இந்த ப்ராடக்ட்டை விற்றுருவோம், நாம் ஃபஸ்ட்டு வருவோம் இந்த டிவிஷன்லேயே அப்படி சொன்னால், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வில் மேக் தம் வைப்ரண்ட் and they will be able to do a good work. எனவே நாம் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு அனைத்தையும் அணுகினால் வெற்றி நிச்சயம். அறிவு மட்டும் முக்கியமல்ல, அதை தாண்டி மற்றவர்களுடைய உறுதுணையாக இருக்கின்ற ஒத்துழைப்பும் முக்கியம். நன்றி, வணக்கம். உங்களோட இந்த நெகட்டிவான வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றதுக்காக நான் ஒரு வெப்சைட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓகே சொல்லுங்க. ஓகேங்களா? இது என்னன்னா பாசிட்டிவ்லி பாசிட்டிவா. ஆமா, இந்த பாசிட்டிவ்லாம் கொஞ்சம் ஓகே தான். அதுக்காக எங்க பார்த்தாலும் ஒரே பாசிட்டிவா இருந்தா என்னங்க இது? நல்ல விஷயம் தாங்க. இந்த வெப்சைட்டோட பேரே பாசிட்டிவ்லி பாசிட்டிவ் தான். இதை வந்து நான் ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். POSITIVELY இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் மண்டியா வச்சிருக்க ஒரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரின்னு சொல்லலாமா அந்த வெப்சைட்? அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனைகள் வந்து மைக்ரோ சைஸாவும் இருக்கு, மேக்ரோ சைஸாவும் இருக்கு, எக்ஸ்எல் சைஸ்ல கூட இருக்கு. எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இல்லாம வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே லைஃப் போர் அடிச்சிடும் அப்படின்னு தானே சொல்லலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பண்ணலாம் இப்பவே வேண்டாம். அதோட வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாடுறதோ, அதை வந்து எவ்வளவு அழகா நம்ம சமாளிக்கிறதும், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதும் தான் வந்து நம்மளுடைய கிஃப்ட். எப்படின்னா பிரச்சனைக்கே மேக்கப் போட்டு பாரு கண்ணாடியில் அழகா இருக்குன்னு சொல்லி அதே பாசமா அனுப்பிடுவோம் இல்லையா? இப்ப நான் தாங்க மேக்கப் போட்டுருக்கேன், அப்ப நான் உங்களுடைய பிரச்சனையா? அதை நான் சொல்லப்பா, நீங்க தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லலாம். வேணாம், அதுக்குள்ள நான் வெப்சைட் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வெப்சைட் என்ன அப்படின்னா, இதுல வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ், அதே மாதிரி வந்து நிறைய பேர் சொன்ன கொட்டேஷன்ஸ், நிறைய பேர் பர்சனலான ஸ்பீச், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பாசிட்டிவான ஒரு தாட், நம்மளுடைய லைஃபை வந்து பாசிட்டிவா மாத்தணும், ரிக்ரெட்ஸ் எதுவுமே இல்லாம வந்து இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படி நிறைய வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி, ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி வந்து இந்த வெப்சைட்ல நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிக்ரெட் இல்லாம வந்து வாடுறதுனா எப்படி, அதே மாதிரி வந்து வாட் ஆர் யூ சேயிங் நோ டு, இப்போ வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து நோ சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அண்ட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து லேர்ன் டு சே நோ அப்படிங்கறதும் வந்து சொல்லுவாங்க. தேவையான விஷயங்களுக்கு வந்து நம்ம நோ இல்ல முடியாதுன்றது வந்து சொல்லணும் அப்படிங்கிறது. ஸோ அது எந்தெந்த இடத்துக்குலாம் சொல்லணும் அப்படிங்கிறது. இது மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்கில்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம லைஃப்பை வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா வந்து நடத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் இருக்கு. நைஸ். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி எங்களால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ, யாரெல்லாம் கூட்டு வந்து கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டோம். உங்களுக்கு நீங்கள் திருப்பி எதாவது கொடுக்க விரும்புறீங்களா, எதாவது சேஞ்ச் இருந்தால் தாங்கலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, feedback@puthiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு எங்களோட ஷோ பற்றின பாசிட்டிவான கருத்துக்கள் மட்டும் இல்லாமல் நெகட்டிவான கருத்துக்களும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோட மாற்றிக்கிட்டு திருப்பி நாளைக்கு காலையில் வந்து உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துவோம். அதுக்குள்ளேயா இன்னும் 2 வழி இருக்குப்பா, அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாக உங்களுடைய கருத்துக்கள் எழுதி அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இல்லையா? நிறைய வழி இருக்கு. எங்களுக்கும் போகிறதுக்கு எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு வழி இருக்கு. திருப்பி ஆனால் நாளைக்கு உங்களோட காலையை இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா பாசிட்டிவான ஆட்டிடியூடோட மாற்றுறதுக்கு நாங்கள் வந்துருவோம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனிய வை இன்று சாமியா.